வாங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டிக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,150, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,500, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,325. 24,500க்கு மேலே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, 24,150 கீழே போச்சுன்னா மட்டுமே டவுன் ட்ரெண்டு. மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மேலே கீழே அது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. வாங்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 52,100, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,600, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 52,350. 52,600க்கு மேலே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டு, 52,100 கீழே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் தெரியல, சப்போர்ட் தெரிய போகும். வாங்க பின் நிஃப்டி பார்ப்போம். பின்னிப்டிக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,450, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,750, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,600. 23,750க்கு மேலே போச்சுன்னா மட்டும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, 23,450 கீழே போச்சுன்னா மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. மிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியல, சப்போர்ட் தெரிய போகும். அவ்வளோதான் பின்னிப்டிக்கு. இந்த கணக்குலாம் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸ்லாம் வந்து நான் மார்க்கெட் பார்த்தே நான் கொடுக்கல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுக்குற ஸ்ட்ரைக்கு வந்து என்ன சொல்லுதோ அதான் நான் கொடுக்குறேன். அந்த கணக்கில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிற மாதிரி சில கணக்குகள்லாம் இருக்குது. அதை வச்சு தான் நான் இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். மார்க்கெட் ப்ரைஸு துளி கூட நான் பார்க்கவே மாட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியத்தை வச்சு தான் நான் கணக்கு என்ன சொல்லுதோ அதான் நான் இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கொடுக்குறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மிட் பாயிண்ட் வரப்போதா, இல்லை மிட் பாயிண்ட்லேருந்து கீழே போதா, இல்லை கீழே சப்போர்ட்லேருந்து இன்னும் கீழே போதா, இப்படிலாம் வந்து என்ன சொல்லுன்னா மார்க்கெட் சொல்லாது. நமக்கு அது வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் தான் சொல்லும். அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ண முடியும். மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரேடே பண்ண முடியாது. அது கொடுக்குற லெவல்ஸை தான் நான் வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதான் எல்லாத்தையும் இதில் காட்ட முடியாது இல்லையா, அதனால நான் மார்க்கெட் மட்டும் அந்த கால்குலேஷனை வச்சு நான் வந்து இதில் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ண முடியும். எந்த பக்கம் போகிறதுக்கு டிஃப்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணுறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதான் லெவல்ஸு, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.